வாழ்க வளமுடன். அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்களே. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணமோ எங்கும் பாயும் என்று கூறியுள்ளார்கள். இதையே மேலும் பலர் அறிஞர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்றும் சொல்லியுள்ளார்கள். எனவே நம்முடைய சிந்தனை நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சுற்றியுள்ள மற்ற மனிதர்களும் நம்மை சுற்றி நடக்கும் சில நிகழ்வுகளும் நன்மையாகவே முடியும். இந்த சீக்ரெட் என்ற ஒரு படத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு கான்செப்ட் சொல்றாங்க இல்லையா, இதை நம்ம முன்னோர்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணீராக பெறின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான விளக்கத்தை மகரிஷி அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நிறைய விஷயங்களை நினைக்கிறோம், அதெல்லாம் ஏன் நம்மளுக்கு நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம். அதற்கான விடையை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்முடைய மனதில் நிறைய எண்ணங்கள் தோன்றி கொண்டும் மறைந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதற்கு காலம் ரொம்ப நேரம் ஆகும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், தேவையற்ற எண்ணங்களை நினைக்க கூடாது என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வாறு பார்க்கும்போது நம்ம தியானம் செய்யும் போது நம்முடைய எண்ண குவியல்கள், தேவையற்ற எண்ண குவியல்கள் ஒவ்வொன்றாக அழிக்கப்படும். அதுதான் மகரிஷி அவர்கள் கர்ம வினைகளை அழிப்பதற்கு நம்முடைய தியான பயிற்சி மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். இதே போல் நாம் தியான பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் நம்முடைய எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், குறிப்பாக தேவையற்ற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இருந்து அழிஞ்சு போயிடும். நம்மளுடைய தேவையான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் மட்டுமே நம்முடன் இருக்கும். அதன் பிறகு நாம் எண்ணும் போது அது உடனே நடக்கும். ஒரு குளத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி கலங்கிட்டு இருந்துன்னு வச்சு நம்முடைய முகத்தை அதுல பார்க்க முடியாது. ஏன்னா அது அலைகள்லாம் இருக்கும் அந்த தண்ணியில. எனவே அந்த தண்ணி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தை பார்த்தோம்னா கண்ணாடி மாதிரி பளிச்சிட்டு தெரியும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய மனமும் அப்படித்தான். மனம் அலைகளாக அலைந்து கொண்டிருக்கும் போது அவற்றில் எந்த ஒரு நிகழ்ச்சி எண்ணத்தை நாம் போட்டாலும் அது நடப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே சமயத்துல மனம் அமைதி அடையும் போது, தியான பயிற்சியின் மூலம் அமைதி நிலையை அடையும் போது, அந்த நிலையில நம்ம சில எண்ணங்களை நினைச்சோம்னா அது உடனடியாக நடைபெறும். அதனால்தான் தவத்தின் முடிவுல நம்ம சங்கல்பம், வாழ்த்துக்கள்லாம் சொல்றோம். அப்படி சொல்லும் போது அதெல்லாம் கைகூடுவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். குறிப்பாக நம்ம துரியத்திலிருந்து வாழ்த்தும் போது, துரியத்திலிருந்து ஒரு எண்ணத்தை வெளியில செலுத்தும் போது அது பிரபஞ்சத்துல கலந்து அதன் மூலியமாக பிரபஞ்ச சக்தி நம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும். வாழ்க வளமுடன்.